தை அமாவாசை விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் பிதுர்களுக்கு திதி கொடுத்து ஏராளமானோர் வழிபாடு. மதுரையில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில்கள் மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் பிதுர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களின் பிதுர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய் விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினர். தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதம் என சிறப்பு பெற்றதாகும். தமிழ் மாதங்களில் எல்லா மாத அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் தாய் இழந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாதையர் கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் முன்னோரது ஆசி பெற அமாவாசை என்பது புண்ணிய நாட்களாக கருதப்படும் நிலையில் தை அமாவாசை நாளில் நம் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர். அந்த வகையில் ஆடை மற்றும் உணவுகளை நாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் உணர முடியும். தடைப்பட்ட திருமணம், நாள்பட்ட வருத்தம் ஆகியவை இல்லத்திலும் உள்ளத்திலும் நீண்ட விலகி நோய் நொடிகள் மன சந்தோஷமும் மன நிறைவும் நாம் ஊற்றெடுக்கும். அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஏராளமானோர் தங்களின் பிதுர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய் விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினார்கள். இதேபோன்று மதுரையில் பல்வேறு ஆலயங்களிலும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளிலும் தை அமாவாசையான இன்று மூதாதையர்களுக்கு படைகள் செய்து சிறப்பு பூஜை செய்தனர். महापड़ी बलिंकृताय हरि ओम परमेश्वराय नमः हरि ओम सदाशिवाय नमः हरि ओम शांबशिवाय नमः चंद्राय वेदसे रघुनाथाय नादाय हरि ओम दया सागरनीय नमः हरि ओम नमः हरि ओम ज्ञान रूपिण्यै नमः नमः हरि ओम विकृतिये नमः हरि ओम विद्याय नमः हरि ओम केशवाय नमः ओम नारायणाय नमः ओम नमो नमः हरि ओम धान्यलक्ष्मी नमः गोपीचन वल्लभाय वेद प्रियाय नमः हरि ओम कमलवागिन्यै नमः महालक्ष्मी नमः हरि ओम महादेवी नमः हरि ओम विष्णुपत्न्यै नमः नाना पुष्पमालिकान् समर्पयामि. இருக்கிற பட்டியல கோத்திரனால் அவ கோத்திர சொல்லிக்கோங்க. எல்லாரும் அவ கோத்திரத்திலே அடியேனுடைய வம்சத்திலே அறிந்த பேர் அறியாத பேர் நிலகண்டேஷா வா அண்ணா சத்தமே குடி காப்பனார். அண்ணா உங்க முன்னோர்கள் பேர் சொல்லி கற்பையாமின்னு சொல்லுங்க. அவன் அடுத்து பாட்டனார். தாத்தா பேர் என்ன? கந்தசாமினா கந்தசாமிக்கு தற்பயாமி. கந்தசாமி சொல்லிடாங்க. உங்க தான் சொல்லி காசி காஞ்சி அவந்தி துவாரகை சப்த மோக்ஷ சாயகா காசி 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 கயா சார்தம் அமாவாசை புண்ணிய கால 21 வரைக்கும் தர்ம பிண்டனம் பழத்தை வச்சிருங்க. சதுர்புஜே சதுர்பக்ர சமத்திரே கொடுக்கணும். அப்படியே நம்ம பஞ்சபாத்திரத்தோட காதிகாம்பிகே வித்யாவல்லவே சத்சங்கம் நெற்றிவந்தம் ஜனங்குரு விவாசர சுதாராதே பூஜிதே பரமேஸ்வராः வித்வாதரிணாவ சம்பத்தரே உத்தராயணே மகரமாசே கிருஷ்ணபக்ஷ सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी எல்லாரும் கும்பிடுங்க. நாராயணி நமோஸ்துதே. கைய வசதி அரசமரம் அந்த சைட்லாம் கும்பிடுங்க. எல்லாரும் கும்பிடுங்க. எல்லாரும் சரி. ஹரி ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே